கட்டியிருக்கேன் சார். அவங்களும் கட்டியிருக்காங்க சார். அதான் சார் இது ட்ரெய்லர் சார். ட்ரெய்லர்ல ஃபுல்லா காட்ட முடியாது சார். இல்ல சார், என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்றது நாங்க டிசைட் பண்றது தானே சார். ட்ரெய்லர்ல ஃபுல் படத்தை காமிச்சிட்டேன் அப்படின்னா படத்துல என்ன சார் இருக்கும்? இல்ல சார், அது புரியுது. நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். தேங்க்யூ அகைன். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல சார், உங்க கேள்விகள் புரியுது சார். ஆனா அதுக்கு பதில் படம் தான் சார். நான் பதில் சொல்றதை விட படம், நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். சோ என்ன சொல்றது தெரியல. தேங்க்யூ கலையரசன் சார். தேங்க்யூ கலையரசன். உங்களுக்கு நீங்க சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்தேன்ட்டு. ஏன்னா இப்ப வந்து ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்க. இப்ப வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து டேரக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே சில பேர் வந்து ஹீரோனே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து கதை கேட்டேன், எனக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க வந்து உங்க ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. இப்ப வந்து கலையரசன் ஒரு பேர் இருக்கு சரிங்களா. இது மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து கலையரசன் உள்ள வரும்போது அடுத்தடுத்த கட்டத்துல வந்து உங்களை வந்து இது மாதிரி ஸ்டோரியிலேயே வந்து உங்களை கூப்பிடாங்க தவிர அடுத்த கட்டத்துக்கு நீ மேல ஏற முடியுமா? கரெக்டா நீங்க சொல்றது. ஆனா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு படம் கதை கேட்கிறோம், வந்து ஃபுல் கதையை கேட்டோம், நம்ம நடிச்சு முடிச்சோம். நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. நீங்க வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தர் தப்பா காமிச்சு விடாம போலாம். அதுல எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா? பல கோடிகள் இன்வால்வ் ஆகிற விஷயம். நான் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டா இருந்தது. எந்திர வந்து எனக்கு ஆக்சுவலா கனெக்டும் ஆச்சு. அந்த கதை எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்திருக்கு. என்ன இந்த மாதிரி ஆமா இதுதான் கரெக்ட் இல்லை, இவர் சொல்றது கரெக்டா யோசிச்சிருக்காரு. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி எனக்கு ரிவ்யூஸ் வச்சு ஒரு கதை சொல்லிட்டாரு. அதுவும் பயங்கர சென்சிபிளா இருந்தது. அதான் நான் உட்காந்து இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு, ஒரு ஷாட் எனக்கு காட்டு, ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமையில நம்ம கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி தான். நான் இப்பயுமே ஐ எம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். நம்ம 100 பேரை கரெக்டா காட்டுற மாதிரியும் யாருமே தப்பா காமிச்சோட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமா தான் இருக்கேன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல. பட் ஆனா விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும். அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும், என் கதையில இருந்த ஜெனுனிட்டி எனக்கு தெரியும். அதனால அதே மாதிரி மற்ற விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, உங்க சீன்ல தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேக் எடுக்கும் போது வேற டைலாக், அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்களுக்கு சொன்னாருங்களா இது மாதிரி தான் இந்த பேர் தான் டைலாக் வரப்போகுது? நான் எப்பவுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்றோம், நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்ட போறோம், பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்றது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியரா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன்னா அதனாலதான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்ப அந்த படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலௌட் கிடையாது. அதனால ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப கான்சியஸா, ஏன்னா நம்ம விஷயத்த சொல்லிட்டு அதுவே நம்ம படத்துல பண்றது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது. அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரா தான் பண்ணாரு. ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நடிச்சேன். இல்ல அங்க நம்ம சொல்லவே இல்லை அவங்ககிட்ட நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட வந்து நம்ம இது பேரண்ட்ஸுக்கு தெரியும், பட் ஆனா அங்க வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். ஹாட்ஸ்பாட் மூவியோட பிரஸ் மீட்டிற்கு வருகை புரிந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி. தற்போது ஹாட்ஸ்பாட் படத்தினுடைய திரைக்குழுவினர் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள்.